அன்பார்ந்த நண்பர்களே, திருநங்கை பதிப்பகத்தின் சார்பில் பி.கே. ரோஷினுடைய புத்தகத்தை வெளியீட்டு விழாவில் பங்கேற்று பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று பேசியிருக்கக்கூடிய அன்பு தம்பி ஸ்டாலின் ராஜாங்கம், இயக்குனர் கோபி நயினார், ஊடகவியலாளர் ஜெயராணி, ஏற்புரை இருக்கிற ஜேம்ஸ் மார்க் பீட்டர் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று புத்தகங்களை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற என்னுடைய மதிப்புக்கும் அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் திருமா அவர்களுக்கு என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். நான் 2 மணி நேரமாக ஒன்றை மட்டும்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அது அண்ணன் திருமாவுடைய பொறுமையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். அவருடைய பெருமையை பற்றி நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் அரசியலுக்கு 33 ஆண்டுகள் ஆகிறது. 33 ஆண்டுகளாக அண்ணன் திருமா எங்களோடு இணைந்தும் இருக்கிறார், எங்களை எதிர்த்தும் இருக்கிறார். எதிர்த்த போதும் சரி, எங்களோடு இருந்த போதும் சரி, அவர் ஒருபோதும் 5000 பேர், 2000 பேர், 3000 பேருக்கு குறைஞ்ச ஒரு கூட்டம் பேசுறது நான் பார்த்ததே கிடையாது. நான் இங்கு மட்டும்தான் 100 பேர் இருந்தாலும் நான் பேசுவேன் என்று வந்திருக்கிறார் இல்லையா? அந்த பெருமை இந்திய அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில் 2 பேர் பிஜேபி அரசுக்கு தண்ணி காட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், இரண்டாவது அண்ணன் திருமா அவர்கள். பிஜேபியை அதனுடைய கொள்கையை வன்மையாக எதிர்ப்போம் என்று எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவரை அழைத்து வந்து 100 பேருக்காக மட்டுமே பேசுங்கள் என்று கேட்டு அந்த கோரிக்கையை ஏற்று வந்திருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா? எனக்கு வியப்பாக இருக்கிறது. நான் பொதுவாக அவர்கிட்டே போக மாட்டேன். எப்போதுமே அவரை சுற்றி ஒரு 500 பேர் 1000 பேர் இருப்பான். நான் அப்போ சொல்லுவேன், எப்போ ஏன் வரமாட்டீங்க அண்ணா? எல்லாரும் உன்னை நெரிச்சு கொள்றான், நானும் நெரிச்சு கொள்ளவா? நான் ஒதுங்கி போயிடுறேன். அவரோடு முதலாக நான் இந்த மேடையில் பேசுகிறேன். அவர் பேசிதான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர்தான் பேச வேண்டும். அவர் குரல் இந்தியாவுக்கே ஒலிக்கக்கூடிய ஒரு குரல். இன்று இந்தியாவில் தலித்தினுடைய குரலாக, தலித் அரசியலுடைய குரலாக ஒலிக்கிற ஒரே குரல், வலிமிக்க குரல், உயிருள்ள குரல், ஒரே ஒரு குரல் அண்ணனுடைய குரல். அந்த குரல் ஒலிக்க வேண்டும். அவர் கவிஞர். திமிரி எழு திருப்பி அடி என்கின்ற ஒரு சொல் உருவாக்கிய அந்த அரசியல் பேர் அலை இருக்கிறது அல்லவா? இங்க 100 கவிதைகள் எழுதி கூட அந்த அலை எழுப்ப முடியவில்லை. அவரே அவருடைய கையால் எழுதி, அவரே அதுக்கு பேனர் எழுதி, அதுக்கே போஸ்டர் எழுதி அரசியலை வளர்த்து ஒற்றை மனிதனாக இந்த கட்சியை வைத்திருக்கிறார். அந்த ஒற்றை மனிதனுக்காகத்தான் இந்த கட்சி இருக்கிறது. அவருடைய குரலுக்கு கட்டுப்பட்டு. நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அண்ணன் மீசை ஸ்டைல் வச்சு அதை பின்பற்றதுக்கு 1 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கான். அண்ணன் பேண்ட் இப்படி போட்டு வின் பண்ணார்னு வச்சுக்க, அதை பின்பற்றதுக்கு 1 லட்சம் பேர் இருக்கான். அப்படி ஒரு வலிமைமிக்க ஒரு ஆள். இந்த காலத்தின் ஒரு அடையாளம், இந்த காலத்தின் அரசியலின் ஒரு அடையாளம். அப்படியான ஒரு மகத்தான மனிதனோடு இங்கு பேசுவது, நெரிக்காம, இடிக்காம, நெட்டி தள்ளாம, சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்காம ஒரு மீட்டிங். நான் பொறுமை இருந்து போனேன், புலம்பிக்கிட்டே இருந்தேன். ஆனா எந்த இது அதிசயம்! எல்லா அரசியல் தலைவருக்குமே ஒரு மாதிரி எரிச்சல் ஆயிடும். 30 நிமிஷம் ஒரு ஆளையும் பேச விட்டு, ஒரு இந்திய அரசியல் தலைவரை 9:30 மணிக்கு பேச விட்டா அவருக்கு நாம் செய்கிற பெருமையா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்ணனே ஒரு இடத்துல கெஞ்சினார், டேய் என்ன சாப்பிட விடுங்கடா, என்ன தூங்க விடுங்கடா. அப்படி தனிமையே இல்லாத ஒரு அரசியல், இந்திய அரசியல் ஒரே ஒரு மனிதன் அவரு தான் இருக்கார். இது ஒரு அதிசயம். இந்த அதிசயங்களை நாம் காப்பாற்ற வேண்டும்.
அன்பு செலுத்துகிறோம் என்ற பெயரில் கொல்லக்கூடாது என்று வேண்டுகோளை நான் இங்கே வைக்க விரும்புகிறேன். அவர் ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு என்ற சொல்லுக்கு பின் பெரிய பொருள் இருக்கிறது. திருமாவளவன் என்ற பெயர் ஒழிக்கும் போது 1980-84 இருந்து 2025 இந்த 40 ஆண்டுகளில் இந்த தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக திருமா வருவார். திருமா என்ற சொல் ஒரு அரசியல் புயலாக, அரசியல் ஆற்றலாக மாறி இருக்கக்கூடிய அந்த மனிதரை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து விரும்புகிறேன். ஏனென்றால் நாம் அவருடைய சந்தோஷப்பட்டு நமக்கு சந்தோஷம். இது போன்று வரக்கூடிய தலைமுறைக்கு அவருடைய ஆற்றல் தேவை, அவருடைய பேச்சு தேவை, அவருடைய உழைப்பு தேவை. அந்த உழைப்பையும் ஆற்றலையும் நாம் பாதுகாப்பது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை என்று நான் கருதுகிறேன். ஆகவே அண்ணன் சார்பில் கேட்கிறேன், இனிவரும் நண்பர்கள் 2 பேரோடு அவர் வைத்து பேச வையுங்கள். 5 பேர் 10 பேரை வைத்து பேச வைக்காதீர்கள். என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோளாக வைக்கிறேன். நான் இப்போது பி.கே. ரோசிக்கு வருகிறேன். பி.கே. ரோசி அல்ல, ராஜம்மா, ரோசி, ராஜம்பாள், அம்மாள் 3 பேரில் வாழ்ந்த ஒரு பெண். இந்த இடத்தில் நான் 3 பேருக்கு வணக்கம் சொல்ல விரும்புகிறேன். 1, இந்த ராஜம்மாவை பூமிக்கு அடியில் மறைக்கப்பட்ட அந்த தங்கத்தை வெளியில் கொண்டு வந்து ஒரு அடையாளமாக்கிய அந்த குஞ்சினி டி மணி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ஒற்றை மனிதன் இல்லை என்றால், அவனுடைய போராட்டம் இல்லை என்றால், அவனுடைய உழைப்பு இல்லை என்றால், அவனுடைய தேடல் இல்லை என்றால் 50 ஆண்டுகாலம் ஒருத்தன் போராடி இருக்கிறான். யாரோ எப்போது அந்த சினிமா ரொம்ப நேரம் ஓடல. ஒரு நாளைக்கு 5 ரூபாய் கூலிக்கு 10 நாள் மட்டும் ஷூட்டிங் போன இந்த ராஜம்மா, அந்த ராஜம்மான்னு பேர் வச்சா யாரும் சினிமா பார்க்க மாட்டாங்கன்னு டேனியல் வச்ச பேர் தான் ரோசி. அப்போது பில் அறுத்து வித்து கொண்டிருந்த அந்த ரோசியை அழைத்து வந்து நடிக்க வைத்தார். அந்த திரைப்படம் ஓடப்பட்ட அடுத்த அரை மணி நேரத்தே அந்த படம் முடிஞ்சு போச்சு. அந்த முழுசா அந்த படம் ஓடல, முழுசா யாரும் பார்க்கல. ஒரு புலையர் என பெண் உயர்ந்த ஜாதி பெண்ணாக நடித்தால் என்ப ஒரே ஒரு காரணமான திரைப்படம் ஒழிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. அதனால் நாடோடியாக இடமிட்டு இடம் ஓட வேண்டிய ஒரு சூழலுக்கு பி.கே. ரோசி போனார். அதை விட அந்த டேனியல் இருக்கார் இல்லையா, பரிதாபகரமான ஒரு ஆள். இந்த சினிமா ஆசையினால் முதலாக கேரளத்தில் சினிமா எடுத்த ஒரு ஆள். இது நாம் எல்லோரும் சொல்கிறோம், இது பி.கே. ரோசியினுடைய வாழ்க்கை வரலாறு என்று சொல்வது உண்மை ஒரு புறம். இன்னொரு புறம் கேரளா சினிமாவுடைய வரலாறு தான் இந்த புத்தகம் என்பது என்னுடைய கருத்து. இந்த பி.கே. இன்னொரு மிக முக்கியமான இந்த புத்தகத்தில் சொல்லப்பட வேண்டிய ராஜாம்மாளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு மனிதர் கேசவ பிள்ளை. அந்த வீடு எரிக்கப்படுகிறது, கொளுத்தப்படுகிறது, உயிர் பாதுகாப்பா தப்பிச்சு ஓடுறாங்க. ஓடும்போது லாரியை மறிச்சு என்னை ஏத்திட்டு போன்னு கெஞ்சுறாங்க. அப்படி கெஞ்சி ஏத்திட்டு போன ஒரு லாரி தான் கேசவ பிள்ளை. இந்த அம்மாவுடைய கதையை கேட்டு அவரே திருமணம் செய்து கொள்கிறார். எல்லாவற்றையும் விட மகத்தான மனிதன் யார் என்றால் இந்த கேசவ பிள்ளை தான். 50 ஆண்டுக்கு மேலாக அவன் உயர் ஜாதிகாரன். இந்த பெண் புலையர் என பெண் 5 குழந்தைகளை தந்தையாக மாறுகிறான். கடைசி வரைக்கும் அந்த ராஜம்மா என்கிற ரோசி அவன் கைவிடவே இல்லை என்பதுதான் மிக முக்கியமானது. நாமும் எப்போதாவது ஒரு அலுப்பு சலிப்பு வரும்போது இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி நாம் விட்டு விடுவோம். ஆனால் அந்த கேசவ பிள்ளை ஒருபோதும் இந்த மணியினுடைய ஆராய்ச்சியில ஒருபோதும் அவமானப்படுத்தியதாக இழிவுபடுத்தியதாக சொல்லப்படவே இல்லை என்பதுதான் முக்கியமானது. கேசவ பிள்ளை யார் என்றால் என்.எஸ். கிருஷ்ணனுடைய உறவினர் தான். என்ன இந்த ரோசிக்கு மதிப்பு சினிமாவில் அப்படின்னா, இந்த புத்தகத்துடைய மதிப்பு ரோசியை பற்றியது அல்ல. ரோசியின் மீது சுமத்தப்பட்ட அவமானங்களுக்கு எதிர்வினை ஆற்றிருக்கிறான் அந்த மணி. அவ்வளவுதான். இதுதான் முதல் படம். அதுக்கு பின்னாடி பாலன்கிற ஒரு படம் வருது. அதுல கமலாங்கிற ஒரு அம்மா நடிச்சாங்க. அந்த கமலா தான் கேரளாவுடைய முதல் நடிகை. அது ஒரு மேல் ஜாதி பெண். ஸ்டாலின் சொன்னது போல முதலில் நாம் இருந்தால் கூட அவர்கள் முதலில் இருப்பதை ஏற்பதில்லை. அவர்கள் பின்னாடி வரக்கூடிய அந்த இரட்டடிப்புகள் தான் அவர் செய்கிறார்கள் என்பதை அவர் சொன்னார். அதுதான் உண்மை. இங்க ரோசியினுடைய வாழ்க்கையை பற்றி கேரளாவில் இருக்கக்கூடிய 100கணக்கான பத்திரிகைகள் தப்பும் தவறமாக எழுதி கொண்டே இருக்கிறது. அந்த தப்பும் தவறுமான அறிக்கைகளுக்கு மறுபறிக்கை இந்த மணி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதற்காக இவர் செல்லாத இடமில்லை. அவருடைய ஆராய்ச்சிகள் தொடர்கிறது. இந்த ராஜம்மாவுடைய பெற்றோர்கள் யார், அவர்கள் எந்தெந்த இடத்தில் வாழ்ந்தார்கள், அவருடைய உறவினர்கள் யார் என்ற ஒரு ஆராய்ச்சி நடக்கிறது.
அவங்க எங்கே போய் நாகர்கோவிலில் செட்டில் ஆனார்கள், அவங்க எந்த கைத்தறி நெசவுல வேலை செஞ்சாங்கங்கிற ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு. அதன் பின்பாக அவருடைய குழந்தைகள் யார், அவர்களுக்கும் இந்த தாயை பற்றி தந்தையை பற்றி ஏதாவது அறிவு இருக்கிறதா, தகவல் தெரிந்திருக்கிறால் அது பற்றின ஒரு ஆராய்ச்சி. இடையிலே அவர்கள் பற்றி எடுத்த செல்லுலாய் சினிமாவில் சொல்லப்பட்ட பொய்யான தகவல்கள், தவறான தவறுகளுக்கு எதிராக அறிக்கை, நாவல் எழுதப்பட்டிருக்கு, அது முழுக்க முழுக்க வந்து தவறு. இப்படி அந்த ராஜாமா பற்றி சித்தரிக்கப்பட்ட ஒவ்வொரு தகவல்களுக்கும் மறுபறிக்கையாக வருகிறது. இதுல 3 முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ராஜம்மாள் சினிமா நடித்தால் அவள் நடத்தை கெட்டவள், அப்படித்தான் பத்திரிகை நடத்துகிறது. அவர் லாரியில் ஏறி போனால் லாரிக்காரன் ஓடி போன விபச்சாரி என்று சித்தரிக்கிறார்கள். அதே எந்த சினிமாவில் ராஜம்மா புலையர் இனத்தைச் சேர்ந்த ராஜம்மா நடித்தாரோ அடுத்த 5 அல்லது 10 ஆண்டுகளில் உயர் ஜாதியினர் நடிக்க வந்தார்கள் இல்லையா? ஒரு சாதாரண பொம்பளை, இழிசாதி பொம்பளை என்று வர்ணிக்கூடிய ஒரு பொம்பளை நடிச்சா அவ விபச்சாரி. இதே நாயர் பெண் நடிச்சா அவ கலையரசி. இந்த வரலாறு தான். நீங்க நான் நடித்தால் இழிவு, நீ நடித்தால் அது கலை. இந்த வரலாறு தான் அவன் சொல்ல வரும். இதுதான் நமக்கு முக்கியம். சினிமா நடிகளை பத்தி பொதுவா பத்திரிகைகள் எப்படி கேவலமா எழுதுவாங்க, மட்டமா எழுதுவாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி எழுதப்படுகிற போது அது உண்மை அல்ல என்று மறுத்து போராடி 50 ஆண்டு காலம் இந்த ரோஷினுடைய வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்வதற்காக போராடிய மணிக்கு இந்த நேரத்தில் நான் மீண்டும் நன்றி சொல்ல வேண்டும். அதே போன்று மலையாள சினிமாவில் 90 ஆண்டுகளாக இந்த ரோஷியை தவிர்த்து இதுவரை ஒரு தலித் பெண் கூட சினிமாவில் இடம்பெறவில்லை என்பது கேரளா சினிமாவின் அல்லது கேரளா சினிமா எடுக்கக்கூடிய ஜாதிய மேலாதிக்க மனோபாவத்தை நிரூபிக்கிறது என்பது இந்த புத்தகத்தின் வழியாக நமக்கு தெரிகிறது. அப்போது சினிமா என்பது என்னவாக இருக்கிறது? இங்கே தமிழ்நாட்டில் கூட தெரியும். இளையராஜாவை பேசும்போது பாரதிராஜா சொல்லுவார், பொது மேடையில் அவன் அவன் என்று சொல்லுவார். ஆனா இளையராஜா ஒருபோதும் பாரதிராஜா அவன் என்று குறிப்பிட்டதே இல்லை. இந்த உலகமே போற்றக்கூடிய இளையராஜாவை ஒரு மேடையில் வைத்து ஒரு இயக்குனர் அவன் அவன் என்று சொல்கிறார்களா? இந்த அவன் என்ற சொல் தான் நமக்கு பிரச்சனை. இங்க ரோசிக்கு நடந்தது அதுதான் பிரச்சனை. இங்கே நம்ம 2 விதமான மாநிலங்களுடைய திரை மொழி, திரை செட்டப் எப்படி இருக்கு, அவங்களுடைய மனோபாவம் இருக்கு. இங்க ஜாதி தான் பிரச்சனை, மதம் தான் பிரச்சனை. இந்த 2. 3வது, இந்த ரோசியினுடைய பெயரில் ஒரு விருது அறிவிக்க வேண்டும் என்று ஒரு அமைப்பு போராடி கொண்டே இருக்கு. இந்த வரையில் உம்மன் சாண்டிக்கு அதுக்கு உத்தரவு கொடுக்கிறார். அதற்கு கேரள சினிமா அகாடமி வந்து மறுக்கிறது. தனிநபர் பெயர்களில் விருது கொடுப்பதில்லை என்று அறிவிக்கிறார்கள். இதே டேனியல் பெயரில் விருது வழங்கப்பட்டிருக்கு, தனி மனிதர் பெயரில். ஆனா PK ரோஷியின் பெயரில் தருவதில்லை என்று தீர்மானிக்கிறார்கள். இது என்ன காட்டுகிறது? இங்கே ஜாதி தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. அது கலையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அது சினிமாவாக இருக்கலாம். எல்லா துறையிலும் ஜாதி தான் இருக்கிறது. ஜாதிய மேலாதிக்கம் தான் இருக்கிறது. 2வதாக இதை மொழிபெயர்த்திருக்கிறார் ஒருத்தர், பீட்டர். நான் உண்மையிலே முதலா படிக்க ஆரம்பிச்சப்போ கொஞ்சம் அலுப்பும் சலிப்பும் படித்தேன். படிக்க 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 என்ன மறந்து அதை படித்தேன். இதை ஒரு 4-5 பேருக்கு சொன்னேன். இந்த கதை தமிழ்நாட்டு சினிமா இப்படி ஒன்று எழுதப்பட வேண்டும். தமிழ்நாட்டு சினிமாவை வரலாறு எழுதுவதற்கு இந்த புத்தகம் ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம். நாம் அறிய வேண்டியது என்னென்றால், இந்த தமிழ் சினிமா எவ்வாறு உருவாகியிருக்கிறது, அதற்கு பலிகடானவர்கள் யாரு? நீங்க இதுல ஒரு துயரம் சொன்னாங்க, அவங்க துயர நாயகி அல்ல. கடைசியாக சாகும்போது என்ன ஒரு துயரம் என்றால், ரோசியும் முடக்கவாதம் வந்து அந்த டேனியலும் முடக்கவாதம் வந்து செத்து போகிறார். அவருடைய கணவர் கேசவ பிள்ளையும் முடக்கவாதம் செத்து போகிறார் என்பதுதான் வருத்தமானது. கடைசியாக எதுவுமே இல்லாமல் இந்த குடும்ப நபர்கள் திருப்பி எப்படி பொய்யா பேசுறாங்கிற தகவல்லாம் இதுல வருது. இந்த மொழிபெயர்த்துருக்காங்கல்ல, உண்மையிலே தமிழ்ல படிக்கிற மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பு இருந்தது. நான் நிறைய 40 ஆண்டுகளா படிச்சிருக்கேன், எந்த பிசுடும் இல்லை. இது மொழிபெயர்ப்பை படிக்கிறேங்கிற எண்ணமே என் மைண்ட்ல வரல. அப்படி மொழிபெயர்த்திருக்கிற இந்த பீட்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். காரணம், இது வெறும் வரலாறு அல்ல. எப்போதுமே வரலாறை மீட்டு உருவாக்கம் செய்வது. நான் தம்பி ஸ்டாலின் ராஜாவிடம் சொன்னேன், நீ நெந்தன் வரலாறு எழுதி கொண்டிருக்கிறாய், ஐயாவதாசரை பற்றி எழுதி கொண்டிருக்கிறாய், இரட்டைமலை சீனிவாசன் பற்றி எழுதி கொண்டிருக்கிறாய். இந்த புத்தகம் உனக்கு பாடமாக இருக்கும்.
ஒரு ஒரு ஆய்வு நூல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த புத்தகம் ஒரு மிக முக்கியமான புத்தகம். இது ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதியிருக்கலாம். ஆனால் அவன் எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கிறான். சார்பற்ற நிலையில் தொகுத்து பார்க்கிறான். அந்த விதத்தில் எனக்கு மிக முக்கியம் என்று நான் அந்த புத்தகத்தை கருதினேன். தம்பி, நீயும் இது முக்கியம் என்று கருத வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அவர்தான் அதுக்கு முன்னுரிமை எழுதியிருக்கிறார். அதே போன்று பீட்டருக்கு அடுத்தது இந்த திருநங்கை பதிப்பகம். நான் இதற்கு முன்பாக ஒரு புத்தகத்தை அதனுடைய பதிப்பத்தில் வாங்கி படித்தேன். அந்த புத்தகத்தினுடைய பெயர் நிப்பானம். உண்மையிலே எனக்கு ஒரு அதிசயமாக இருந்தது. ஒரு திருநங்கைக்கு நிப்பானம் என்ற சொல் எவ்வாறு அறிமுகமாயிருக்கும் என்று நான் வியந்து போனேன். அந்த புத்தகம் உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு புத்தகம். சிறு சிறு தவறுகள் இருக்கிறது. நான் அவரை தேடிக்கொண்டிருக்கிறேன். என்னிடம் வந்தால் அந்த புத்தகத்தை சில பதிகளை சரி செய்து அது மிகவும் இந்தியாவில் எழுதப்பட்ட ஒரு சுயசரிதையாக அதை மாற்ற முடியும். அதற்கான வலு அந்த புத்தகத்தில் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த திருநங்கைகள் பற்றி நம்முடைய சமூகத்தில் அல்லது என்னுடைய மனதில் என்ன மதிப்பீடு இருக்கிறது, அல்லது என்னுடைய நண்பர்கள் மத்தியில் அதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கிறது, தமிழ் சமூகத்தில் என்ன மதிப்பீடு இருக்கிறது என்ற ஒரு கோணம் இருக்கிறது. ஆனால் ஒரு பதிப்பகத்தை தொடங்கி வெறும் திருநங்கைகளுடைய வரலாற்றை மட்டும் எழுதாமல் ஒரு ஒரு சினிமா வரலாறு சம்பந்தம் ஒரு புத்தகத்தை, அதுவும் கேரளா சினிமா சார்ந்த ஒரு புத்தகத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிற அந்த திருநங்கை பதிப்பத்திற்கு வாழ்த்துக்கள். ஒரு மனிதன் தன்னுடைய துயரத்தை மட்டும் சொல்வதல்ல, பிற மனிதனுடைய துயரத்தை நாங்கள் வெளிப்படுத்துவோம். அது சமூகத்தினுடைய துயரமாக இருக்கிறது, அது வரலாற்றின் துயரமாக இருக்கிறது, அது காலத்தின் துயரமாக இருக்கிறது என்ற அளவில் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கீங்களா, அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆகவே மணி நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. நான் இதற்கு மேல் பேசவில்லை. 3 விஷயம். சினிமா நடிகைகளுக்கு கேரளாவில் என்ன மதிப்பு இருந்தது, அதுவும் ஒரு புலையிழந்த பெண்ணை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார்கள் என்பது ஒன்று. 2வது, அந்த வரலாற்றின் மீது பொய்யான கற்பிதங்கள் எவ்வாறு கற்பிக்கப்பட்டு வருது என்பது ஒன்று. அவருக்கு பெயரில் ஒரு விருது கொடுக்க மறுக்கிறது இன்றைய தேதி வரையில் என்பது இன்னொன்று. இந்த வரலாறு வழியாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல வரலாறுகளை மீட்பதற்கு இந்த புத்தகம் ஒரு முதல் முயற்சியாக இருக்க வேண்டும். ஆராய்ச்சியாளர்கள் எவ்வாறு ஒரு ஆராய்ச்சி நூலை எழுத வேண்டும் என்பதற்கு இந்த புத்தகம் உதவியாக இருக்கும். நிச்சயமாக இது மொழிபெயர்ப்பு நூலாக நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. ஒரு தன் வரலாற்று கதையை படிக்கிற போது எவ்வாறு நீங்கள் உணர்வுகளை அந்த தன்மை இந்த நூல் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் என்னுடைய தாயாக கேரளா சினிமாவினுடைய முதல் கதாநாயகி இருக்க அந்த ராஜம்மா ரோஷி ஆகிய உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், என்றோ நீங்கள் ஓடி போயிருக்கலாம். ஆனால் இன்று இந்த சமூகம் உங்களுடைய ஒரு அடையாளத்தை முன்னிறுத்துகிறது. நீங்கள் இந்த சமூகத்தினுடைய அடையாளமாக ஆகியிருக்கிறீர்கள். இதுதான் இந்த சமூகத்தினுடைய அடையாளங்களை யாரெல்லாம் உருவாக்குறார்களோ அவர்கள் எல்லாம் நம்முடைய வணக்கத்துக்குரியவர்கள். இந்த வரலாற்றை நாம் மீட்டு உருவாக்குவதன் மூலமாகத்தான் நம்முடைய பெருமைகளை மீட்டு உருவாக்க முடியும், நம்முடைய அடையாளங்களை தக்க வைக்க முடியும் என்று கூறி, என் காலத்தில் நான் பார்த்த ஒரு வரலாற்று நாயகனுடைய மேடையில் நான் பேசுகிறேன். அவருடைய குரல் இந்த தமிழ் சமூகத்தினுடைய குரலாக ஒலிக்கிறது. அவர் ஒரு உத்தரவாதத்தை, அண்ணன், ஒருபோதும் நான் உங்களை இடித்து பிடிக்கவே மாட்டேன். நீங்க நீண்ட நாள் வாழ வேண்டும், இந்த சமூகத்தினுடைய அடையாளமாக பாதுகாப்பாக நீங்க இருக்க வேண்டும், அதற்காக நீங்க நீண்ட நாள் வாழ வேண்டும், ஓய்வெடுங்கள். அவருடைய காலில் எப்போதுமே இரவு அந்த இதை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதை நான் இரவு பார்த்துருக்கிறேன். மீண்டும் அதை பார்க்கும்போது அவ்வளவு மன அமைதி இல்லாம இருக்கு. நாம் நம்முடைய பொக்கிஷங்களை பாதுகாக்க தவறினால் நாம் குற்றவாளிகளை தவிர பொக்கிஷங்களை ஒருபோதும் குற்றம் செய்வதே இல்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.